நேற்றுக்கு விளாகோட கண்டினியூஷன் விளாக் தான் இது. ஃப்ரைடே எடுத்த விளாக் தான். காலையில் கோயிலுக்கு போகிறப்பவே ஏதாவது சமைச்சு கொண்டு போயிட்டோன்னா இடையில எங்கேயோ பசிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இடையில சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா கோயிலே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் என்னவோ கிளம்புனதே 8:30 9 மணிக்கு தான். அந்த டைமுக்கு நாங்கள் வீட்லேயே சாப்பிட்டு கிளம்பியிருக்கலாம். இருந்தாலும் இதை மாதிரி கொஞ்சம் லாங் ட்ராவலோ இல்லை ரொம்ப லாங்காக எங்கேயாவது கோயிலுக்கோ அது மாதிரி போகிற மாதிரி இருந்ததுன்னா புளி சாப்பாடு, லெமன் சாப்பாடு, அதுக்கு தேங்காய் சட்னியோ இல்லை நடக்கிற சட்னியோ ஏதோ ஒன்று அரைச்சி கொண்டு போய் சாப்பிட்றதுல எங்களுக்கு ஒரு சின்ன ஹாப்பினஸ். இன்றைக்கும் அப்படி தான். எங்களோட ஆல் டைம் ஃபேவரட் புளி சாப்பாடு தான் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். புளி சாப்பாடும் நடக்கலை பருப்பும் சட்னி தான் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். நைட்டே செஞ்சு வைக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் ஊர்லேருந்து வர்றப்பவே 9 9:30 ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் எங்கே செய்கிறது, சரி காலையிலே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எப்படி இருந்தாலும் நம்ம காலையில் கிளம்புறப்ப 8:30க்கு மேலே ஆயிடும்ல, அதுக்குள்ளே செஞ்சு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எழுந்திரிச்சு தான் செஞ்சு கொண்டு போயிருந்தோம். எப்போவுமே எல்லாமே எழுதி கரெக்டாக வாங்கி கொண்டு போனாலும் ஏதோ ஒன்று கண்டிப்பாக மறந்துடுவோம். அதே மாதிரி தான் அவங்களும் சொல்ல மறந்துட்டாங்க, நாங்களும் வாங்க மறந்துட்டோம். என்னென்னா வெத்தலையும் பாக்கு தான் எல்லாமே கரெக்டாக முன்னத்த நாளே போய் வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம். என்னென்ன எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கணுமோ எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். அப்படி இருந்துமே வெத்தலையும் பாக்கு மட்டும் மறந்துட்டோம். சரி இடையில போய் எங்கேயாவது கடையில் வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு தான் இடையில போய் வாங்கிட்டு போயிருந்தோம். நாங்கள் கிளம்புன டைமுக்கு எங்களுக்கு பசியே ஆயிடுச்சு. சரி இடையில போய் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நினச்சோம். எப்படியோ ஒரு வழியாக கோயிலுக்கே போய் சாப்பிட்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுக்கு இடையில சரி நீ கொஞ்சம் தூரம் போய் சாப்பிட்டுப்போம், நீ கொஞ்சம் தூரம் போய் சாப்பிட்டுப்போம் அப்படின்னு நினச்சி கோயிலுக்கே வந்துட்டோம். அப்புறம் இந்த பூ நேற்று கட்டின பூ நிறையா இருந்தது. 30 ரூபாய்க்கு 130 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அது கட்டினோடனே நிறையா இருந்தது. கொஞ்சம் மொட்டாக இருந்திருந்தா கூட ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சுருந்தா அப்படியே இருந்திருக்கும். ஆனால் இது நல்லா வெடிச்சிருச்சுங்கிறதுனால இனிமேல் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ரொம்ப ஒரு மாதிரி வாடின மாதிரி இருக்கும், அவ்வளோவா நல்லா இருக்காது, அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்காது. அப்படிங்கிறக்காக இன்றைக்கி எல்லா பூவுமே வச்சுட்டேன். நான் சின்ன வயசுலலாம் ஒரு 16 17 வயசு வரைக்குமே நிறைய பூ வைப்பேன். எனக்கு பூனால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பூ வைப்பேன். இப்போ என்னவோ இவ்வளோ பூ வைக்கிறதுக்கு கொஞ்சம் க்ரன்ச்சாக தான் இருந்தது. இருந்தாலும் வேஸ்ட்டாக போயிருமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருந்தேன். அத்தைக்கும் நிறையா தான் கொடுத்தேன். ஆனால் அவங்க கொஞ்சமாக தான் வச்சுக்கிட்டாங்க. அப்படிங்கிறதுனால எல்லா பூவுமே நானே வச்சுக்கிட்டேன். பார்க்குறக்கு என்னவோ எனக்கு ரொம்ப பிடிச்சி தான் இருந்தது. இருந்தாலும் கொஞ்சம் க்ரன்ச்சாக இருந்த மாதிரி இருந்தது. ஒரு வழியாக 11 மணிங்கிறப்போ கோயிலுக்கே போயிட்டோம்.